ஒரு பக்கம் அஞ்சலியும், அஞ்சலியோட அம்மாவும் வந்துட்டு இவ்ளோ பெரிய விஷயத்த செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு, இப்போ நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். அதாவது ஜானகியும், கார்த்திக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றத மட்டும் நம்பி அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இங்க பாருங்க சிந்தாமணி, உங்க புருஷன் மாசிலாமணி இருக்காரு இல்லையா? அவர் வந்து இங்க வந்து இப்ப உன் பொண்ணுக்கு சர்டிபிகேட் குடுத்தா தான், நான் வந்து இப்ப உங்கள உள்ள சேர்த்துக்குவேன். அதாவது அஞ்சலிய வந்து இப்ப இந்த வீட்ல சேர்த்துக்குவேன் அப்படின்ற மாரி ஒரு ட்விஸ்ட்ட குடுக்குறாங்க. இது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான். கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு, ஐய்யய்யோ! நம்ம ஒண்ணு நெனச்சா இங்க ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம, இப்போ நம்ம மாசிலாமணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த், அதுக்கப்புறம் நம்ம லட்சுமி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த அஞ்சலியோட சுயரூபம் ஏற்கனவே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க நம்ம கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே போட்டிருந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்பதான் ரீசென்ட்டா தெரிய வந்துச்சு. அதுலயும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருந்தவே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும், அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள நம்ம மாசிலாமணி செய்ய போறாரு. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு, அப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட சந்தோஷமா வாழ்வேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கப்போ, இப்போ நம்ம மாசிலாமணி மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாரு. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் அம்மா கிட்ட கொஞ்சம் கொலாவி பேசிக்கிட்டு இருந்தியே, அப்ப எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவ்ளோ நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, வீல் சேர்லயே இருந்தவரு, இப்போ எந்திரிச்சு நின்னு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அஞ்சலியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி இவங்க 2 பேருமே திருந்திட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கப்போ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா இன்னொரு ஒரு விஷயம், அதாவது மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாசிலாமணி. மாசிலாமணி வந்துட்டு தன்னோட பொண்ண பத்தி நல்லாவே தெரியும். அவ எந்த டைம்ல எந்த மாரி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்ற ஒரு விஷயமும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம, இப்போ அந்த வீட்ல அப்போ யாருமே இல்ல. அதாவது நம்ம இலக்கியாவையும், கௌதமையும் ஏமாத்திட்டு போனா பார்த்தீங்களா? அந்த டைம்ல யாருமே இல்ல. நம்ம மாசிலாமணி மட்டும் அதாவது தன்னோட அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கை கால் அசைக்க முடியாது, பேச முடியாது. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கவல அப்படின்ற மாரி சொல்லி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சி குழாவிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே டோட்டலா மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு நின்னு அஞ்சலியோட கைய புடிச்சு பல்லார்ன்னு ஒரு அற விட்டு, "நீ திருந்திட்டியா? நீ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் எல்லாத்தையுமே தெளிவா புரிய வைக்கிறாங்க. அப்போ அஞ்சலி திருந்தவே இல்ல. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதமும், இலக்கியாவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சேடா நின்னுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.